நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1க்கான விடை குறிப்புகள் தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தமிழில் கேட்கப்பட்ட 30 வினாக்களுக்கான விடை குறிப்புகள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாசு எனும் பொருள் தராத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தூய்மை. அடுத்து கூற்று ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. கூற்று 2 வந்து பயனிலை 2 வகைப்படும். இது வந்து கூற்று சரி, கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன டேஷ்ன கலை சொற்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று 1 கூற்று 2 கூற்று டைப்பில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரு சொற்களும் பயன்படுகிறது. கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும் மெய்யெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வருகிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 ரெண்டுமே சரி. ஓகேங்களா. அடுத்து வந்து வினாயன் 35. இதுவும் கூற்று காரணம் டைப்பில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னன் என்னும் போற்றப்படுகிறார். காரணம் வந்து இளம் வயதில் முதியோர் போல வேடமணிந்து வந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். கூற்று காரணம் 2ம் சரி. 36 வந்து பார்த்தீங்கன்னா பாரதி நாள் இன்றடா பாட்டு செய்து ஆடடா என்று பாடியவர் வந்து வாணிதாசன். ஆப்ஷன் ஏ. அடுத்து வினாயன் 37. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜி.யு. போப். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பொறுத்துக்க டைப்பில் இருக்குது. காய்விடத்து அப்படின்னா காய்விடத்து அப்படிங்கிறது வந்து அழகு. சாற்றுங்கால் சாற்றுங்கால் அப்படின்னா கூர்மிடத்து. கண்ணோட்டம் கண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இரக்கம். வனப்பு அப்படின்னா அழகு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அது பொறுத்துக்க டைப்பு, அதை பார்த்துங்க. அடுத்து கூற்று டைப்பில் தான். இதுவும் 39வது வினா. பேசுபவரை குறிப்பது தன்மை எனப்படும். யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வினாயன் 40. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவது வந்து திரிசொல். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்திகளை குறிக்கும் இடம் படற்கை எனப்படும். அதுக்கான கூற்று காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து கூற்றும் சரி காரணமும் சரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வினாயன் 42 பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு. பாரதிதாசன் தமிழ் இயக்கம். வாணிதாசன் கொடிமுல்லை. திருமுருகன் வந்து என் தமிழ். ஓகேங்களா. என் தமிழ் இயக்கம். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து ஞாயில்கள் என்று அழைக்கப்படுவது இது வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரண்மனை வாயில்கள். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. உலகில் சாகாவரம் பெற்ற நூல் வந்து இது வந்து கதை புக்கில் இருக்குது 10th. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதுவும் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தூது. ஓகேங்களா. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை. வாக்குண்டாம்னா மூதுரை. அசைநிலை இசை நிறை பொருள்களில் வருவது அடுக்குத்தொடர். அசைநிலை இசை நிறை பொருள்களில் வருவது அடுக்குத்தொடர். ஆப்ஷன் பி. இணைப்பு சொல் அல்லாதது எது அப்படின்னா மட்டுமே. மீதியெல்லாம் வந்து இணைப்பு சொல்ல வரும். தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுன்னா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்போர் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா. ஸோ மற்போர் வந்து புறநானூறு இருக்கும். அடுத்து வந்து பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. 51. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் பற்றின ஒரு பொறுத்துக்க டைப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொஷின் பேங்க் வச்சிங்கன்னா குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளைன்னா புத்தகம். ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. அது வந்து திருக்குறள். ஓகேங்களா. ஸோ திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். சரிங்களா. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் கூட ஆகலாம் சில டைமில். ஸோ வந்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். அடுத்து கூற்று காரணங்கள் டைப்பில் பாளையங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். அது கரெக்டு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்குது. அதுவும் சரி தான். ஓகேங்களா.
கூற்று காரணம் சரி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிராந்தியார். அடுத்து வினா எண் 57. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓகேங்களா, 4 வகைப்படும். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வந்து தந்தை பெரியார். ஓகேங்களா, ஸோ ஈவேரா என்று அழைக்கப்படக்கூடிய தந்தை பெரியார் தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து இந்தியாவின் பறவை மனிதன் வந்து டாக்டர் சலீம் அலி. இது எல்லாரும் போட்டிருப்பீங்க. அடுத்து வந்து கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும். இந்த பாடல் வரி வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 5ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான விடை குறிப்புகள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இந்த 30க்கு உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.